இன்றைய தினம் நாம் படிக்க இருப்பது நெகேமியாவினுடைய புஸ்தகத்திலிருந்து. சென்ற வாரம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 3 புஸ்தகங்கள் ஒன்றா படித்ததுனால. ஆனால் அது ஒன்றா சேர்ந்து தான் வருது. இந்த வாரம் நம்ம நெகேமியாவினுடைய புஸ்தகத்திலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எஸ்ரா, நெகேமியா 2 பேருமே ஒரே பீரியடை சேர்ந்தவங்க தான். ஒரே ராஜா கிட்டக்க கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஒர்க் பண்ணவங்க தான். அப்பொழுது இருந்த பாபிலோனை ஆட்சி செய்த பெர்சிய அரசாங்கத்தினுடைய, பாரசீகம்ங்கிறாங்க, பெர்சிய அரசாங்கத்தினுடைய அர்த்தசாஸ்டா அப்படிங்கிற ராஜாவுக்கு கீழே 2 பேருமே ஒரு முக்கியமான ஒரு பதவி வகித்தவங்க தான். இந்த அர்த்தசாஸ்டா ராஜாவினுடைய 7வது வருஷத்துல, அதாவது கிமு 458 எஸ்ரா எருசலேமுக்கு போய் வேதத்தை போதிக்கும்படியாக பெர்சிய அரசன் அர்த்தசாஸ்தாவால் நியமிக்கப்பட்டு வருகிறார். கிமு 515 அந்த தேவாலயம் கட்டிட்டாங்க. செருபாபேல் பிரதான ஆசாரியன் யோசுவா தலைமையில கட்டிட்டாங்க. பஸ்கா பலி கொடுத்து வழிபாடுகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சரியான அந்த வேதத்தை டீச் பண்றதுக்காக, வேதத்தில் அவங்கள ஸ்திரப்படுத்துவதற்காக எஸ்ராவை அர்த்தசாஸ்திர ராஜா அனுப்பிச்சு வைக்கிறார். அவர் வந்ததுக்கு அப்புறம், அதாவது தேவாலயம் கட்டி 60 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வராரு. 515 கட்டினாங்க, இவர் 558 தான் வராரு. கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு அப்புறம் தான் வராரு. ஆலயம் இருக்கு, ஆராதனை இருக்கு, ஆனால் ஆளுங்கள் யாருமே ஸ்பிரிச்சுவலான ஒரு கண்டிஷன்ல இல்லை. அதனால ஒரு ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சியை எஸ்ரா மூலமாக அங்க உண்டாகுது. பரிசுத்த குலைச்சலானவைகள் எல்லாம் அகற்றி ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி ஆராதனை முறைகள் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி வருகிறது. எக்ஸ்ட்ரா வேதத்தை போதிக்கும்படியாகவும் ஆராயும்படியாகவும் வேதத்தை தீர்க்கதரிசன விலக்கி போதிக்கும்படியாகவும் ஆயத்தப்பட்டு வந்திருந்தார். அவர் வந்ததுக்கு பிற்பாடு 13 வருடங்கள் கழித்து, எஸ்ரா எருசலேமுக்கு வந்ததுக்கு 13 வருடங்கள் கழித்து நெகேமியா அதே எருசலேமுக்கு வராரு. ஆனா நெகேமியா வருகிற போது அதே அர்த்தசாஸ்திர ராஜாவினால பெர்சிய அரசாங்கத்தின் சார்பாக யூதாவினுடைய கவர்னராக, அதிகாரியாக வருகிறார். அவர் வரும்போது அவருக்கு அரசர் ஒரு அனுமதி கொடுத்து அனுப்புறாரு. என்ன அனுமதி கொடுத்து அனுப்புறாருன்னா, போய் அந்த அலங்கத்தை கட்டவும், கோட்டைச்சுவர், எருசலேம் கோட்டைச்சுவரெல்லாம் அந்த நேபுகாத் நேச்சர் காலத்தில் நடந்த சண்டையில இடிச்சு நொறுக்கி துளாக்கி போயிட்டாங்க. ஆலயம் கட்டிட்டாங்க, ஆனால் கோட்டைச்சுவரெல்லாம் இல்லை. அந்த கோட்டைச்சுவர்களை கட்டவும், அந்த ஆலயத்தினுடைய காம்பவுண்டு அதை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணவும், இதற்கு அரசரால் நியமிக்கப்பட்டு இவர் வருகிறார். அவர் வந்த போது அந்த சூழ்நிலைகளை பார்த்துட்டு அலங்கத்தை கட்டுகிறார், திருப்பி எடுத்து கட்டுகிறாரு. கட்டுகிற போது மக்களுடைய சமூக வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர் ஒரு முக்கியமான ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு ரிவைவலை கொண்டு வந்தார். அப்ப என்ன தப்பு நடந்தது, என்ன சரி பண்ணினாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, என்ன மெத்தடில் அதை கொண்டு வந்தாங்கிறது தான் இந்த நெகேமியா புஸ்தகம் நமக்கு விளக்கி சொல்லுது. எஸ்ரா வேத பாரகனாக வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், வேதத்தின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களும் உபதேசிக்கவும் டீச்சிங் பண்ணவும் தன்னை தயார்படுத்தி கொண்டு அந்த மனநிலையோட வந்தார். ஆனா நெகேமியா ஒரு ஜெப வீரனாக, நெகேமியா வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் அவருடைய பிரேயர் லைஃப். ஒரு ஜெப வீரனாக அதிகாரத்தோடு ஜனங்களை கண்டித்து திருத்தக்கூடிய ஒரு அத்தாரிட்டியோட கவர்னராக வந்தாராங்க. இந்த நெகேமியா புஸ்தகத்தை நம்ம 3 பிரிவாக பிரிக்கலாம். 3 பிரிவாக பிரித்து நம்ம பார்க்கலாம். அதனுடைய முதல் பிரிவு 1வது அத்தியாயத்திலேருந்து 7வது அத்தியாயம் வரைக்கும். இந்த 7 அத்தியாயத்துக்குள்ள நெகேமியா எருசலேம் வந்தது, அந்த எருசலேமுடைய மதில் சுவர்களை அலங்கத்தை எடுத்து கட்டினது, அந்த எருசலேம் பட்டணத்திற்குரிய பாதுகாவலை உறுதிப்படுத்தினது, ஒரு பொலிட்டிக்கல் வியூவில் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணது.
அது வரும். இரண்டாவது பிரிவு 8வது அத்தியாயத்திலிருந்து 13வது அத்தியாயம் 3வது வசனம் வரைக்கும். இப்ப ஜனங்களே திருப்பி ஒரு ரிவைவ் பண்றாரு. ஜனங்களே தேவனோடு ஒரு உடன்படிக்கைக்குள்ள கொண்டுட்டு வர்றாரு. ஜனங்களை ஆராதிக்கிறாங்க, வைக்கிறாங்க. ஆனா கர்த்தரோட ஒரு உடன்படிக்கைக்குள்ள அவங்க இன்னும் வரல. அவங்கள ஒரு உடன்படிக்கைக்குள்ள அவர் கொண்டுட்டு வர்றாரு. அந்த உடன்படிக்கையை செய்ய வச்ச உடன்படிக்கையில அவங்கள உறுதிப்படுத்தி, அப்புறம் அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த குலைச்சலான சில காரியங்களை அதை அவங்கள விட்டு விலக்கி கீழ்ப்படிதலுக்குள்ள, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிதலுக்குள்ள ஜனங்களை வழி நடத்துகிறார். இது 2வது பிரிவு 8வது அத்தியாயத்திலிருந்து 13வது அத்தியாயம் 3வது வசனம் வரைக்கும். 3வது பிரிவு கடைசி அத்தியாயம் 13ல 4வது வசனத்துல இருந்து 31 வசனம் வரைக்கும். இதற்கு இடையில ஒரு சின்ன கேப். அரசருடைய அழைப்பின் பேர்ல நெகேமியா எருசலேமை விட்டு திருப்பி பெர்சியா போயிட்டாரு. ராஜாவை சந்திக்க போயிட்டாரு. போயிட்டு ஒரு 7 வருடங்கள் கழித்து திருப்பி வர்றாரு. அதாவது 432வது வருடம் போனாரு, 425ல திருப்பி வர்றாரு. இந்த காலகட்டத்துக்குள்ள திருப்பி ஜனங்கள் ஒரு வீழ்ச்சிக்குள்ள போயிட்டாங்க. அதுல என்னென்ன காரியத்துல விழுந்து போனாங்க, அதை எப்படி நெகேமியா சரி செய்தாரு அப்படிங்கறதுதான். அந்த காலகட்டத்துக்குள்ளதான், அந்த 7 வருடங்கள் முடிந்து இவர் திரும்பி வர்றதுக்கு நேரத்துல தான் மல்கியாவின் மூலமாக தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை கூறுறார். கடைசி நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட்ல உள்ள கடைசி தீர்க்க தரிசன புஸ்தகம். அந்த மல்கியா மூலம் ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் 400 வருஷம் பேசவே இல்லை. அது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கடைசி செய்தி, இன்றைக்கு வரைக்கும் அதான் கடைசி செய்தி. ஸோ இந்த காலகட்டத்தை 3 பிரிவாக இந்த புஸ்தகத்தை பிரித்து படிக்கலாம். இதில் முதல் பிரிவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிவை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிவில் ஃபர்ஸ்ட் சாப்டர், நெகேமியா சூசான் அரண்மனையில் பெர்சிய ராஜாவின் கீழாக ஒரு முக்கியமான ஒரு போஸ்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது சிலர் எருசலேமிலேருந்து வர்றாங்க. வந்தவங்ககிட்ட ஊர் நிலவரம் என்னன்னு கேட்குறாரு. கேட்குற போது அவங்க சொல்கிறாங்க, ஜனங்கள் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சுற்றி உள்ள பசங்கள் எல்லாம் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணி தொந்தரவு பண்ணுறாங்க, அவங்களால நிந்தையும் அவமானமாக அனுபவிக்கிறாங்க, பாதுகாப்பு கிடையாது, கோட்டை சவுறு இடிஞ்சு போச்சு, கோட்டை வாசல்லாம் எரிஞ்சு போச்சு, ஆலயத்தினுடைய ஒரு பகுதியும் ஏதோ கொஞ்சம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அதை கேட்ட உடனே அவர் துக்கத்தோடு அழுது சில நாட்களாக உபவாசித்து தேவனிடத்துல மன்றாடுகிறார். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். அந்த நாட்டுடைய துக்கத்தை கண்டோன்னா அழுது ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி தேவனிடத்துல ஜெபம் பண்றாரு. அப்புறம் 2வது அத்தியாயத்துல 1லிருந்து 9 வசனங்கள். இவர் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன் வரும் தமிழ்ல, அது கப்பேரர் அப்படிம்பாங்க. ராஜாக்களுக்கு எப்பொழுதுமே எதிரிகள் அதிகம். அதனால ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய உணவை அதற்கு முன்னதாகவே ஒருவன் சாப்பிட்டு அதுல பாய்சன் கீசன் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் ராஜா அதை சாப்பிடுவாங்க. அந்த ஒரு பதவியில இருந்தாரு நெகேமியா. இந்த அர்த்தசாஸ்திராவுக்கு அப்பா அகஸ்வேரு. அந்த அகஸ்வேரு காலத்துல தான் நம்ம எஸ்தர் ராஜாத்தியோட கதை வருது. ஆனால் நிறைய முருதக்காய் எஸ்தர் எல்லாம் அப்பதான் வராங்க. நிறைய யூதர்கள் அரண்மனையில வேலை பார்த்தாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு பதவியில இருந்தாங்க. அதாவது ராஜா நம்பக்கூடிய ஆட்கள் வரிசையில அவங்க அங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் முக்கியமானவர் தான் நெகேமியா. அப்போ ராஜா ஒரு நாள் பாக்குறாரு, அந்த ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கிற போது அவர் துக்கமா இருக்கிறத பாக்குறாரு. பார்த்த உடனே ராஜா கேட்குறாரு, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறாரு. இல்லை ஒன்றும் ஆகலை, உள்ள கொஞ்சம் துக்கம்னா, இல்லை உனக்கு உடம்புக்கு நல்லா தானே இருக்கு, அவங்க உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, இப்போ மன துக்கம் என்னன்னு கேட்குற போது அவர் டக்குன்னு இன்ஸ்டண்டாக ஒரு ஜபம் பண்ணிட்டு, ஆண்டவரே சரியான வார்த்தைகளை தாரும், அந்த மனிதனுடைய மனதை மாற்றி தாரும்னு ஆண்டவர் இன்ஸ்டன்ட் ஒரு ஜபத்தை உள்ளுக்குள்ளே பண்ணிட்டு அப்புறம் ராஜாட்ட சொல்றாரு, என் முன்னோருடைய பட்டணம், அவங்க கல்ற இருக்கக்கூடிய பட்டணம் அழிஞ்சு போய் நாசமாக கிடக்குது, அது தகவல் கேட்டான்னு நான் ரொம்ப துக்கமாக இருக்கேன்
அப்படின்னா அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற ராஜா. இல்லை, நான் போய் அந்த பட்டணத்தை கொஞ்சம் சீர்படுத்தி கட்டுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னா ராஜா கேட்குறாரு, நீ போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஏன்னா கிட்டத்தட்ட அங்கேருந்து கிளம்புனா வர்றதுக்கு 4 மாதத்துக்கு மேலாயிரும், பிரயாணம் பண்ணி ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு. அதனால் போகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், அங்கே நான் இவ்வளோ நாள் இருந்துட்டு வாரேன்னு சொன்னோன்னா, சரி ரைட்டு நீ போயிட்டு வா அப்படின்னா ராஜா கிட்டக்க எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க, ஒரு பெர்மிஷன் லெட்டர் கொடுங்கன்னு கேட்குறாரு. அது லெட்டரில் என்ன கேட்குறாருன்னா, தேவாலயத்தினுடைய கதவை திருப்பி அந்த தேவாலயத்தினுடைய காம்பவுண்ட் வால் கதவை நான் எடுத்து கட்டுறதுக்கும், எருசலேமை சுற்றி கோட்டைச்சவரை நான் எடுத்து கட்டுறதுக்கும், அந்த எருசலேம் கோட்டைச்சவரில் இருக்கிற வாசல் கதவுகளை நிலைகளை நான் திருப்பி பண்ணுறதுக்கும், நான் குடியிருக்கிற வீட்டுக்கு தேவையான மரங்களை வன காவலனாக ஆசாப்பிட்ட இருந்து எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. அதாவது கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு இது கொடுக்க முடியாத ஒரு லெட்டர் கொடுங்கங்கிறார். அவர் கொடுக்குறாரு. ஒரு லெட்டர் கொடுத்து நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவரை யூதேயாவின் மேல ஒரு கவர்னராகவும் அப்பாயின்ட் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாரு. கூட அதிகாரிகளையும் இராணுவ தளவாடங்களையும் அவர் காவலர்களையும் ஒரு போர்ஸையும் கூட அனுப்பிச்சு வைக்கிறார். இது எல்லாமே உண்மையான ஜபத்தின் விளைவாக தேவன் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் தான். அந்த 2வது அத்தியாயம் 10லிருந்து 20 வரைக்கும் அடுத்த பாட்டில் நெகேமியா எருசலேம் வராரு. வந்த உடனே யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லலை. ராத்திரி ஏறி கோட்டை சவறு மதில் சவறு எல்லாம் ஒரு சுற்றி பார்க்குறாரு. நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது, ஊரோட நிலைமை எப்படி இருக்குது, எது என்னென்ன மோசமாக இருக்குங்கிறதெல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றி ஒரு பார்வை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து இருக்கக்கூடிய ஜனங்களில் அப்போ அங்கே இருந்த ஜனங்களை எழுப்பி, இந்த மாதிரி நம்ம அசிங்கப்போட்டால் இருக்கக்கூடாது, கவர்மெண்டோடைய பெர்மிஷன் எனக்கு இருக்குது, கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட நான் வந்திருக்கிறேன், கோட்டை சவர் எடுத்து கட்டுவோம் வாங்க அப்படின்னு ஒன்று ஜனங்கள் ரைட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க சரின்னு சொல்லி அவங்க பண்ண உடனே சிலைமை சுற்றி இருந்த சத்துருக்கள், ஏன்னா அவங்க சிதறடிக்கப்பட்டு போன போது வெளியேறின ஆளுங்கள்லாம் குடியேறி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க இடத்தெல்லாம் ஆக்குபை பண்ணிட்டு இவங்க பக்கத்துலேயே வந்துட்டாங்க. அவங்களுக்கு இவங்க திருப்பி எந்திரிக்கிறது பிடிக்கல, அவங்களுடைய எதிர்ப்பு. அதில் முக்கியமாக சன்பல்லாத் அப்படிங்கிற ஒருத்தன், தொபியா அப்படிங்கிற ஒருத்தங்க, 2 பேரும் ரொம்ப விரோதமாக எதிர்ப்பு வந்து நிற்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, எதிர்ப்பு கொடுக்குறாங்க. 3வது அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் அந்த அத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் அந்த எருசலேமை சுற்றி இருந்த கோட்டை சவரை ஜனங்கள் மூலமாக ஜனங்கள் உதவியோடு அவர்களை திடப்படுத்தி நெகேமியா கட்டி முடிக்கிறார். இது ஒரு பெரிய மிராக்கள் தான். 52 நாட்களுள்ள அந்த ஊரை சுற்றி உள்ள கோட்டை சவரை கட்டி முடிக்கிறாங்க. அது யார் யார் எங்கெங்க கட்டினாங்க, அந்த ஊருக்குள்ளே இருந்தவங்க ஆளுக்கு ஒரு பார்ட்டை அப்படியே கட்டிகிட்டே வராங்க. அது எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது தான் அந்த 3வது சாப்டர்லேருந்து 6வது சாப்டர் வரைக்கும். ஆனால் அந்த கோட்டைச்சவர் கட்டுற போதே யார் யார் எங்கெங்க கட்டினாங்க, யார் வாசல் கதவு வச்சாங்க, எது வச்சாங்கன்னு கொடுக்குற போதே அதுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் என்னங்கிறதையும் அவர் டீல் பண்ணுறார். 2 விதத்தில் அவருக்கு எதிர்ப்பு. ஒன்று வெளியே இருந்து, ஒன்று உள்ளே இருந்து. வெளியே இருந்து என்ன எதிர்ப்பு அப்படின்னா, அந்த சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கேலி பண்ணுறாங்க. இவன் என்ன கட்டிடுவானா, அவன் இடிஞ்சு போன கல்லுக்கு உயிர் கொடுத்துருவானோ, செத்து போன சாம்பலை எழுப்பிடுவானா, ஆய்வுன்னு கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுறாங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும்னு சொல்லிட்டு இவன் கட்டுறான். ஆனால் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னொன்னே இங்கேருந்து ராஜாவுக்கு லெட்டர் போடுவேன், உன்னை இது பண்ணுவேன்னு பயமுறுத்துறாங்க. இவர் அதெல்லாம் கண்டுக்கல, போடா நீ சொல்கிறது சொல்லிகிட்டே இருந்து வேலையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, சரி இவன் வேலை செய்கிறானுங்கள, திடீர்னு போய் அவனுங்களை அடித்து உதப்போம், அந்த வேலையை நிறுத்திடுவோம்னு சொல்லி திடீரென்று வந்து தாக்க திட்டம் போடுறாங்க. அது இவருக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, சுற்றி வேலை பார்க்குற எல்லாருமே ஆளாளு கையில் ஒரு கத்தியும் ஈட்டியும் வச்சுக்கிட்டு நில்லுங்க, நின்றுக்கிட்டே வேலை செய்யுங்க, ஒரு கையில் கத்தி ஒரு கையில் கரண்டியை வச்சுட்டு வேலையை செய்யுங்க. சத்ரு வந்தானா டப்புன்னு அடிக்கலாம், நான் அங்கங்கே ஆளுங்க வச்சுருக்கிறேன், எங்கேயாவது வந்தானா ஒரு எக்காலம் ஊதுங்க, நாங்கள் எல்லாரும் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஆளுங்களை நிற்க வச்சுட்டு இவர் கூட வந்த இராணுவத்தை அவங்கள சுற்றியும் காவலுக்கு வச்சுட்டு வேலையை தீவிரமாக செய்கிறாங்க. டே அண்ட் நைட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இந்நேரத்தில் இவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு விரோதமாக நான் லெட்டர் எழுத போகிறேன் ராஜாவுக்கு, இவன் ராஜாவாக பார்க்குறான், அரமனையை கட்டிட்டு ராஜாவாயிடலாம், கோட்டைச்சவரை கட்டிட்டு ராஜாவாயிடலான்னு பார்க்குறான், அதனால் நிறைய தீர்க்கதரிசிகளை கூட இவனை ராஜாவாக வச்சுட்டாருன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணுறான்னு சொல்லி நாங்கள் ராஜாவுக்கு லெட்டர் போடுறோம் அப்படிங்கிறாங்க.
எஸ்ரா புஸ்தகத்துல பார்த்தாலே அந்த 3வது அத்தியாயத்துல பார்த்தாலே இருக்கும். இவங்க அகசூர ராஜா காலத்துல, அர்த்தசாஸ்திர ராஜா காலத்துல எல்லாம் இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் தான் ரெகுலரா எழுதி தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அதுலயும் எழுதுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. நீ என்ன வேணாலும் செய்டா போடா அப்படின்றாரு. இல்ல வா நம்ம எல்லாம் பேசுவோம், நம்ம ஊருக்கு வா, உட்காந்து நம்ம பேசி நமக்குள்ள ஒரு சமரசத்துக்கு வருவோம் அப்படின்னு இவரை வெளியே கூப்பிடுறாங்க. இவர் சொல்றாரு, நான் ஒரு பெரிய வேலை பார்க்குறேன், இந்த வேலையை விட்டுட்டு வர முடியாது, முடிச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ள நான் வரல போங்கடா அப்படின்றாரு. இது வெளிப்புறமாக இருந்த சத்ருவின் மூலமாக எதிர்ப்பு. இதெல்லாம் அவர் கொஞ்சம் தைரியமாக ஒரு போல்டாவே பேஸ் பண்ணிட்டாரு. ஆனா உள்ளுக்குள்ள நடந்த எதிர்ப்பு, உள்பக்கமாக இருந்த எதிர்ப்பு ரொம்ப மோசமானது. அதுதான் அதுல முதல் பிரச்சனை என்னன்னா, வந்த பாபிலோனிலிருந்து வந்த யூதர்கள், இப்ப அவங்க யூதர்கள் கிடையாது, இஸ்ரவேலர்கள். ஏன்னா எல்லா கோத்திரத்திலிருந்து கொஞ்சம் 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 வந்துட்டாங்க. மெயினா இருந்தது யூதர், பெஞ்சமின், லேவி, ஆசாரியரும் லேவியரும் தான் கொஞ்சம் மெயினான ஆளா இருந்தாங்க. பட் எல்லாருமே வந்துட்டாங்க. இதுல வசதியா இருக்கிறவன் மற்றவனுக்கு வசதி இல்லாதவனுக்கு கடன் கொடுத்து அந்த கடன் அவன் கட்ட முடியாத போது அவன் நிலத்தையும் எடுத்து அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் அடிமையாக்கிட்டாங்க. அதுல கொஞ்சம் பேர் கத்துறாங்க, ஐயா சவத்தை கட்டு வாங்குறீங்க, நான் இன்னொருத்தங்கிட்ட அடிமையா இருக்கிறேன், கடன் வாங்கினேன், கடனை கொடுக்க முடியல, என்ன அடிமையாக்கிவிட்டான், இப்ப நான் எப்படி போறது வைக்கிறது, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் வேலையை விட்டுட்டு அங்கிட்டு போனா என்ன கிடைக்கும் அப்படின்னோன்னா அவரு நெகேமியா எழுந்திரிச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு சண்டைக்கு போறாரு. எப்படி தேவனுடைய வார்த்தையே நீ உன் சகோதரன் அடிமையாக்காதிருப்பாயாகன்னு கொடுத்துருக்க, நீங்க எப்படி நீங்க அடிமையாக்கலாம், நாங்க வெளி தேசத்துல வித்து போனவனே நாங்க துட்டை கட்டி திருப்பி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம், நீங்க உள்ளுக்குள்ளேயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிமையா வச்சுன்னு இது தப்பு, முதல்ல வட்டி எல்லாம் முதல்ல கேன்சல் பண்ணுங்க, அசலை வாங்குறதுக்கு வழியே பாருங்க, இந்த 7வது வருஷம் ஆனோன்னு விடுதலை பண்ணணும், எவனா அடிமையா வச்சிருக்க கூடாது, வெளியே கிளப்புன்னு அது ஒரு ஸ்ட்ரிக்ட் பண்ணி அதுக்குள்ள அந்த குழப்பத்தை கொஞ்சம் நிவர்த்தி பண்றாரு. இது நடந்துகிட்டு இருக்கிற போதே அப்ப இருந்த ஒரு ஆசாரியனை பார்க்க போறாரு. அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான், இன்னைக்கு ராத்திரி உன்னை கொல்றதுக்கு ஆள் வராங்க, வா நம்ம ஓடி போய் ஆலயத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவோம், அங்க எவனும் வரமாட்டான் வா அப்படிங்கிறாரு. இவர் சொல்றாரு, என்னைய போல ஒரு மனுஷன் உயிருக்கு பயந்து ஓடுவானா, போக மாட்டான் போடா அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் தெரியுது யாரும் கொல்லெல்லாம் வரல, அங்கிருந்து தொபியா கிட்டக்க லஞ்சம் வாங்கிட்டு இவரை மிரட்டுறதுக்காக. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான்னா அவனை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் என்ன ஆவாங்க, அவங்களுக்குள்ளும் தானா ஒரு பயம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தி அவருடைய ஸ்டாண்டர்டை விட்டு கீழே இறக்கி ஜனங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குவதற்கு செஞ்சது. அது மட்டும் கிடையாது, செமாயா அப்படிங்கிற ஒரு ஆசாரியன் பேரு சொல்றாரு, அதுபோக நெவதியால் அப்படிங்கிற ஒரு பெண் தீர்க்கதரிசி, அப்புறம் இன்னும் நிறைய தீர்க்கதரிசிங்கள்லாம், உனக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அதாயிரும் இதாயிரும், கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் பேராலே கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்து அவன் அந்த வேலையை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவரு நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்து அற்புதமாக ராஜாட்ட அனுமதி வாங்கி கொடுத்துருக்கிறாரு, இவனுங்களே என்ன சொல்லியிருக்கானு போங்கடா அப்படின்ட்டு எவனை பத்தியும் சட்டம் பண்ணல. இது உள்பக்கமாக இருந்த ஒரு மோசமான ஒரு எதிர்ப்பு அவருக்கு. 3வது ஒரு காரியம், வந்தவங்கள்ல இருந்த முக்கியமான பெருந்தலைங்கள் எல்லாம், இந்த எருசலேமில் குடியிருக்க பெருந்தலைங்கள் எல்லாம் விரோதியான தொபியாவோடும் சன்பல்லாத்தோடும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சம்பந்தமாய் சொந்தத்துக்குள்ள உட்காந்துருந்தாங்க. அதனால அவனுக்கு நண்பனாக இருந்துகிட்டு அவங்ககிட்ட இருந்து லெட்டர் வாங்கி கொண்டாந்து இவர் கொடுப்பாங்க. அந்த ஐயா ஒரு லெட்டர் கொடுத்துற உனக்கு இந்த பாருங்கன்னு. அதுல அவன் சொல்லுவான், நீ ஒழுங்கா இங்க வா, இல்லைன்னா உன்னை இது பண்ணிடுவாருன்னு மிரட்டியிருப்பான். மிரட்டல் லெட்டர் அவங்ககிட்ட இருந்து மிரட்டல் லெட்டர் வாங்கி இவரு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் போங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டார். வேலையை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லி ஒரே முனைப்போட இருந்து முடிச்சாரு. 7வது சாப்டர்ல அந்த அலங்கம் எப்படி கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ கோட்டைச்சவர் கட்டியாச்சு, ஆனா ஆளுங்கெல்லாம் அங்கங்க அங்கங்க இங்க வெளியே இருக்கிறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, கோட்டைச்சவர் கட்டியாச்சு, ஊர் சேஃப்டி ஆகி போச்சு, இனிமே வெளியே இருக்கிறவனெல்லாம் உள்ள வா அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிற ஆளுங்களை உள்ள கூப்பிடுறாரு. ஏன் வெளியே இருந்தாங்கன்னா, ஒரு தகராறு சண்டை வந்தா டக்குன்னு ஓடி போறதுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக வெளியே இருந்தாங்க. இல்ல உள்ள வாங்கன்னு
உள்ள யார் யார் உட்காரணும், யார் யார் வரணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு முதல்ல வந்தவங்க லிஸ்ட் யாரு, ரெண்டாவது வந்தவங்க லிஸ்ட் எல்லாம் தேடி எடுத்து ஒரு செட் பண்றாரு. செட் பண்ணி இப்ப அலங்கத்தை சுத்தி முடிச்சாச்சு. உள்ளுக்குள்ள யார் யார் எங்கெங்க இருக்கணும்னு செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறார். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரிவு. இதனுடைய நெகேமியா புஸ்தகத்தினுடைய முதலாவது பிரிவு இதோட வருது. இப்ப செகண்ட் பார்ட். இப்ப பொலிட்டிக்கலா ஸ்ட்ரென்தன் பண்ணியாச்சு சிட்டியை. பட் உள்ள இருக்கிற ஆளுங்களை ஒரு மாரலா ஸ்பிரிச்சுவலா அவங்கள சரி பண்ணவில்லை என்றால் முடியாது. அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்றாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஜனங்களை தேவனிடத்துல கொண்டுட்டு வரணும். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கைக்குள்ள வரணும். எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே தேவனோட உடன்படிக்கை பண்ணிட்டு வந்தாங்க. அதுல தவறி விழுந்தாங்க. ஆனா திரும்பவும் ஒருக்க வந்து உள்ள போய் 40 வருஷம் கழிச்சு திரும்ப ஒருக்க அவங்கள அந்த யோர்தான் நதிக்கு இந்த பக்கமே மோசே கடைசியாக திரும்ப ஒருக்க அவங்கள தேவனோட உடன்படிக்கைக்குள்ள வழி நடத்தி உடன்படிக்கை செய்து கொண்டு அப்புறம் திருப்பத்தான் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. இப்ப அங்கேயும் தவறு பண்ணி அவங்க வெளி தேசங்களை சிதறடிக்கப்பட்டு இப்ப ஆண்டவர் அற்புதமாக அவர் திருப்பி மீட்டு கொண்டு வந்திருக்காரு. இவங்க யாரும் சண்டையும் போடல, ஒன்றும் பண்ணல. எகிப்திலேயாவது தேவன் வல்லமையாக சண்டை போட்டு ராஜாவை அடிச்சு அவங்கள வெளியே கொண்டு வந்தாரு. இங்க அதெல்லாம் செய்யல. ராஜாவுடைய மனசை மாத்தினாரு, என் ஆளை அனுப்புனாரு. அவன் நீங்க போங்கப்பா, நான் பெர்மிஷன் தரேன், பணம் தரேன், போங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். ஆனா வந்தவங்க வந்து உக்காந்தாங்க, கோயிலை கட்டினாங்க, ஆராதனை பண்றாங்களோ இல்லையே, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஜாதின்னு வாழல. மற்ற ஜனங்களோடு மிக்ஸ் ஆகி அந்த 70 வருஷமாக எகிப்தில் அந்த பாபிலோன்ல கத்துக்கிட்ட காரியங்களை போலவே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்களை தேவனோடு ஒரு உடன்படிக்கைக்குள்ள கொண்டுட்டு வரணும். உடன்படிக்கைக்குள்ள கொண்டுட்டு வரணும்னா அதுக்கு முன்னாடி தேவனை பற்றியும் தேவனுடைய சத்தியங்களை குறித்து நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருக்கணும். அதற்காக என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ராவை அழைத்து எஸ்ராவையும் ஆசாரியர்களும் வைத்து வேதத்தை ஜனங்களுக்கு தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி அதை விளங்க பண்ணினார்கள். இன்றைக்கு நம்ம கையில பைபிள் இருக்கிறது போல அன்னைக்கு எல்லார் கையிலயும் வேதம் கிடையாது. வேதம் இருந்தது ஆசாரியர்கள்கிட்டக்கும் லேவியர்கள்கிட்டக்கும் தான். அதுலயும் சிறையிருப்புல போன போது எது எங்கெங்க சிதறி போச்சோ தெரியல, எது திரும்பி வந்ததோ தெரியல. ஆனா சரித்திரத்தின்படி எஸ்ரா கிட்டக்க வந்து அந்த பழைய ஏற்பாட்டினுடைய 5 புஸ்தகங்களுடைய ஒரு தொகுப்பு இருந்தது. அவர் அதை படிச்சு வச்சிருந்தாரு. பழைய காரியங்கள் ராஜா அதெல்லாம் வச்சிருந்தாரு. ஆனா நெகேமியா வருகிற போது அங்க இருந்த யூதர்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள்ட்ட இருந்த புஸ்தகங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய லைப்ரரி போல கொண்டாந்து எஸ்ராட்ட கொடுத்தாரு. அதை வைத்து தான் எஸ்ரா 1 நாளாகமும் 2 நாளாகமும் அந்த எஸ்ரா இதெல்லாம் அவர் எழுதினார். அப்ப அந்த வேதங்களை எல்லாம் வைத்து பிரித்து வைத்து அவங்க வேதத்தை எடுத்து வாசித்து ஜனங்களுக்கு அர்த்தம் சொல்றாங்க. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் வேதம் வாசிக்கிறாங்க. வேதம் வாசித்ததுக்கு ஏற்ப ஜனங்கள் அதற்கப்புறம் போறாங்க. ஒரு ஆஃப் அ டே சிஸ்டமா பைபிளை வாசிச்சு தீர்க்கமாக வாசிச்சு அதுக்கு அர்த்தம் சொல்லி அதை விளங்க பண்ணினார்கள். அதன் விளைவாக என்ன ஆச்சுன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி, ஒரு ரிவைவல் வந்தது. 7 நாட்கள் அப்படி செஞ்சாங்க. 7 நாட்கள் செஞ்சுட்டு வேதத்துல அந்த மாதிரி கூடார பண்டிகை கொட்டி இருந்தாங்க ஜனங்க. ஒரு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா சரி கூடார பண்டிகை கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு கூடார பண்டிகை கொண்டாடுறாங்க. முதலாக வேதத்தின்படியாக கூடார பண்டிகை கொண்டாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்புறம் அவர்களுடைய அட்டானமெண்ட் டே, அதாவது யாம் கிப்பூர்னு சொல்லுவாங்க, பாவ நிவாரண பலி செலுத்தக்கூடிய நாள் என்று ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் ஆசாரியன் எல்லாரும் சேர்ந்து வந்து தேசத்தினுடைய பாவத்திற்காக தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளுக்கு ஜனங்கள் அனைவரும் ரெட்டு உடுத்தி உபவாசம் பண்ணி வந்து நிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க. அந்த வேதத்தை வாசித்து பாவ அறிக்கை செய்கிறாங்க. நாங்களும் எங்கள் முன்னோர்களும் முற்பிதோக்களும் தப்பு பண்ணணும், நியாய பிரமாணத்தின்படி எங்களுக்கு வந்த தண்டனை சரி, எங்களை அடிச்சது சரி, ஆனா மனம் திரும்பி வந்தா பூமி எந்த கடைசியில இருந்தாலும் கொண்டுட்டு வந்து அவனை திரும்ப ஸ்திரப்படுத்துவேன்னு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை திரும்பி ஸ்திரப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனோடு ஒரு உடன்படிக்கைக்குள்ள ஜனங்க வராங்க. பாவ அறிக்கை செய்து
ஒரு உடன்படிக்கைக்குள்ள இனி நாங்க புதுசா வருவோம்னு ஒரு உடன்படிக்கைக்குள்ள வராங்க. அது 9வது சாப்டர்ல வரும். 10வது சாப்டர்ல அவங்க பண்ணின உடன்படிக்கை என்ன அப்படிங்கிறது அந்த 10வது சாப்டர்ல இருக்குது. 10வது சாப்டர்ல அவங்க பண்ணின உடன்படிக்கை என்ன, அது கொஞ்சம் அநேகமா நம்ம எல்லாருமே வாசிக்கிறதே கொஞ்சம் நல்லதுதான். 10வது சாப்டர்ல அவங்க பண்ணின உடன்படிக்கை என்னங்கிறதும், அந்த உடன்படிக்கையில யார் யாரெல்லாம் கையெழுத்து போட்டாங்க, நாங்க சும்மா வாயால எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொல்லாம நாங்க இப்படிலாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டு கையெழுத்து போட்டாங்க. அந்த கையெழுத்து போட்டவங்களுடைய லிஸ்ட்டும் அவங்க பண்ணின உடன்படிக்கைகளும் இதுல வருது. இதுல நெகேமியா 10வது அத்தியாயத்துல 29வது வசனத்துல இருந்து நம்ம கொஞ்சம் படிக்கலாம். தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோடு கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும். இது 1. 2, 30வது வசனம். நாங்கள் எங்கள் குமாரத்திகளே தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரர்களுக்கு அவர்கள் குமாரத்திகளையும் கொல்லாமல் இருப்போம் என்றும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் 31. தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதுக்கு கொண்டு வந்தால் அதை நாங்கள் ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையாமல் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்று ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். 4 சரத்தை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப 5வதாக, மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்காகவும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்காலிலே 1/3 பங்கு கொடுப்போம் என்கிற கடனையும் எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். நாங்க மெம்பர்ஷிப் மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா நாங்க இவ்வளவு கொடுப்போம், அது மற்ற ஆலயத்தினுடைய செலவுகளுக்காக நாங்க இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 34வது வசனம். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கபடி எங்கள் தேவனாய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதுக்காக குறிப்பிட்ட காலங்களில் வருஷம் எங்கள் பிதாக்களின் குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கைக்காகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் சனத்துக்கும் சீட்டு போட்டு நாங்கள் வருஷந்தோறும் எங்களுடைய தேவனுடைய ஆலயத்திற்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் சகலவித வருட்சத்தங்களை எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும், நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கப்படி எங்கள் குமாரரில் முதற் பேறுகளையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்களின் தலையீட்டுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியத்துக்கும் கொண்டுட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரத்தின் முந்தின பலனாகிய திராட்சை பழத்தின் எண்ணெயும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்திற்கும் எங்கள் நிலப்பயிர்களின் தசமபாகம் லேவியரிடத்தில் கொண்டு வரவும், லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாமையின் பட்டணங்களில் எல்லாம் தசமபாகம் சேர்க்கவும். அதாவது லேவியர் வந்துட்டாங்கன்னா எங்க 60ல் 10ல் 1 கொடுப்போம், அவங்க அதை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு கொண்டுட்டு போவாங்க, எங்க இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. லேவியர் தசமபாகம் சேர்க்கும் போது ஆரோனின் குமாரனாகி ஒரு ஆசாரியன் லேவியரோடு கூட இருக்கவும், தசமபாகியமாக அதிலே லேவியர் 10ல் 1 பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம். நாங்க லேவியனுக்கு 10ல் 1 கொடுப்போம், அந்த 10ல் 1 10ல் 1 லேவியன் ஆசாரியனுக்கு கொடுப்பான், பிரதான ஆசாரியனுக்குரிய சம்பளம். இது உபாகமத்திலையும் லேவியராகமும் என்னாகமத்திலையும் நம்ம பார்த்தது. இதுதான் நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு கதை. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை கிடையாது, விவசாயம் கிடையாது. இதை சொல்லிட்டு பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுக்கும் ஊழியம் செய்கிற ஆசாரியருக்கும் வாசல் காவலருக்கும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளை படைப்பாக கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாக நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். அதாவது தேவனுடைய ஆலயத்திலே ஒரு குடோன், ஒரு ரூம், ஸ்டோர் ரூம் ஒன்று கட்டுவோம், அதில் இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்து பத்திரமா வைப்போம் அப்படின்னு சொல்லி இதுதான் அவங்க பண்ணின உடன்படிக்கை. இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள கொண்டுட்டு வர்றாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் 11வது அத்தியாயத்துல நெகேமியா திரும்ப பார்க்குறாரு. வந்தவங்க லிஸ்ட், 2வது லிஸ்ட், உள்ளுக்குள்ளே யார் யார் குடியிருக்கலாம், வெளியே யார் யார் குடியிருக்கலாம். முக்கியமாக ஆசாரியர் லேவியர் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளதான் வேலை.
அண்ணே அதனால நீங்க எல்லாரும் உள்ள வந்துருங்க, பெஞ்சமின் கோத்திரத்தாங்கெல்லாம் உள்ள வந்துருங்க. ஏன்னா எருசலேம் பென்யமீன் கோத்திரத்துக்கு தான் யோசுவா காலத்துல சீட்டு போட்டு ஒதுக்கப்பட்டது. ஆனா தாவீது அதை பின்னாடி கொண்டு வந்து தாவீது நகரமா வைத்திருந்தால பெஞ்சமீனு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உள்ள வந்துருங்க. மற்றபடி யார் யாரு விருப்பி வர்றீங்களோ வாங்க, வெளியே இருக்கிறவங்கள யார் யார் இதை சுத்தி இருக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தா ஆளுங்களை குடியேற்றுறாரு. குடியேற்றிட்டு 12வது அத்தியாயத்துல 1-26 வரைக்கும் ஆலய எருசலேமுக்கு உள்ள மதிலுக்கு உள்ள குடியிருக்கக்கூடிய ஆசாரியர் யாரு, லேவியர் யாரு, இவங்க லிஸ்ட் போட்டு வச்சுட்டு வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. 12வது அத்தியாயம் 27-47 வரைக்கும் அந்த அலங்கத்தை கட்டி முடிச்சாச்சு. இதை பிரதிஷ்டை பண்ணி தேவன் கையில ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் காவலர்கள் விழித்திருப்பது விருதா, அதனால இதை அவர் கையில கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி அவர் கையில ஒப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தினுடைய அலங்கத்தின் கோட்டச்சுவருக்கு மேல ஒரு குரூப் லெப்ட்ல இருந்து கிளாக் வைஸ் போவாங்க, ஒரு குரூப் ஆன்டி கிளாக் வைஸ் வருவாங்க. 2 பேரும் போய் ஒரு இடத்துல 2 பேரும் சேர்ந்து திருப்பி ஊருக்குள்ள ஆலயத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டமாக நடந்து தேவனை ஆராதித்து துதித்து போய் சுத்தி உள்ள வர்றாங்க. வந்து எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்காந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசி. அன்னைக்கு வந்த ஜனங்க எல்லாரும் கேட்கறாங்க, இப்ப ஜனங்களுக்குள்ள அந்த நியாயப்பிரமாணத்தை வாசிச்சு கேட்கணும் ஒரு ஆவல், வாசிங்கிறாங்க. அன்னைக்கு தேதிக்கு அவங்க கையில் எடுத்தது உபாகம புஸ்தகத்துல 23வது அத்தியாயம். 23வது அத்தியாயத்துல 3வது 4வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, எகிப்திலிருந்து வந்தபோது அம்மோனியரும் மோவாபியரும் அவனுக்கு தண்ணி கொடுக்க வரல, அப்பம் கொடுக்க வரல, வேற யாரும் கிடையாது, அவன் அண்ணன் தம்பி பங்காளிங்க தான், ஈசாக்கோட சந்ததி இவங்க. ஆனா அந்த லோத்தோடைய பையன்தான் அம்மோனியனும் மோவாபியனும். அவன் அங்க இருக்கிறான், ஆனா இவன் வாராங்கிறதுனால இவனுக்கு அவன் உதவி பண்ணல. அது போகாம மோவாப் என்ன பண்ணா, பிளேயாம்னு ஒருத்தனை வச்சு சபிக்கிறதுக்கு ஆள் கொண்டு வந்தான். அந்த சாபத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக திருப்பி கொடுத்தாரு. அதனால 10ஆம் தலைமுறையில கூட அம்மோனியனும் மோவாபியனும் தேவனுடைய சபைக்கு உட்படக்கூடாது அப்படின்னு இருக்கிறது வாசிக்கிறாங்க. வாசிச்சுட்டு பார்த்தா அம்மோனியர்ல மோவாபியர்ல நிறைய பேர் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால அவனால முதல்ல நீ ஊரை விட்டு வெளியே போடான்னு ஊரை விட்டு வெளியே விரட்டி விடுறாங்க. உனக்கு எங்களுக்கு பங்குடு, வெளியே போ அப்படின்னு சொல்லி வெளியே விரட்டி விடுறாங்க. விரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு ஊர் ஸ்டெடியாகி போச்சு, ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் 2வது பாகம். இதற்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ராஜாவுக்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது, போய் ரொம்ப நாள் ஆச்சு வா அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. அவர் ராஜாவை பார்க்கறதுக்காக நெகேமியா திருப்பி போயிட்டார். 432வது வருஷம் வந்து அவர் திரும்பி போயிட்டு 445ல் வந்தார். 432ல் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராஜாவை பார்க்கறதுக்காக போயிட்டு அங்கே ராஜா கிட்ட சில காரியங்கள், ராஜாவுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு 7 வருடங்கள் கழித்து 425வது வருடம் திருப்பி எருசலேமுக்கு வர்றாரு. அந்த வர்ற காலகட்டத்துக்குள்ள ஜனங்க பழையபடி தலைகளுக்கு கீழே விழுந்துட்டாங்க. எல்லா தவறுகளும் ஆரம்பிச்சு போச்சு. அவர் ரொம்ப மன வருத்தத்தோட போறாரு. அந்த காலகட்டத்தில் தான் மல்கியாவின் மூலமாக தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஜனங்களுடைய தவறு என்ன, நான் உங்களை குறித்து என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு அவர். அந்த காலகட்டத்தில் நெகேமியா வந்து பார்த்து சொல்றாரு, சரி இது சரியே கிடையாது, இதை நம்ம கரெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. நெகேமியா முதல்ல பார்த்த வேலை என்னன்னா, ஆலயத்தை சுற்றி இருக்கிற வேலை. இந்த முதற்கால பலன்கள் தசமபாகம் கொண்டாந்து வைக்கிறதுக்கு இருந்த ஸ்டோர் ரூம்ல அப்ப இருந்த ஆசாரியன் சத்ருவாகிய ஜனங்களுடைய சத்ருவாகிய தொபியா அப்படிங்கிறவங்க கூட சம்பந்தம் கலந்துட்டான்னா எப்படின்னா, இவன் மகளை அவனுக்கு கொடுத்துட்டான். அதனால அவன் சம்பந்தி ஆயிட்டான். சம்பந்திக்கு எருசலேமுக்குள்ள தேவ ஆலயத்துக்குள்ளேயே ஆலய பிரகாரத்துல இருந்து அந்த ஸ்டோர் ரூமை வந்து இவனுக்கு கெஸ்ட் ரூமா கொடுத்துட்டான். அவன் அங்க வந்து உட்காந்து அவன் வீட்டுல இருக்கிற ஜாமான் ஜட்டுல கட்டிலு எல்லாம் கொண்டு வந்து வச்சு ஜாமான் பாத்திரத்தோட அங்க குடி வந்துட்டான். அதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர கோபம். அவனை ஊருக்குள்ளே விடக்கூடாதுன்னு இருக்கு, நீ என்ன ஆலயத்துக்குள்ள உள்ள விட்டியான்னு சொல்லி அவன் வீட்டுக்குள்ள போய் அந்த ஜாமான் ஜட்டு அவ்வளவே அள்ளி தூக்கி தெருவில் தூக்கி வெளியே எரிஞ்சு ஜாமானை தூக்கி ஓடுறா வெளியேன்னு அவனை விரட்டி விடுறாரு.
இதுல அடுத்த காரியம் என்னன்னா, அந்த தசம பாகம் வைக்கக்கூடிய அந்த பண்டக சாலையில குடோன்ல அவன் வந்து உட்கார்ந்ததுனால வைக்கிறதெல்லாம் அவன் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அதனால யாருமே கொடுக்க வரல. யாருமே கொடுக்க வரலைன்னா அடிபட்டது யாருன்னா லேவியன். அவனுக்கு இதை வச்சுதான் சாப்பாடு. ஒருத்தரமா கொடுக்கலாம், அவனுக்கு சாப்பாடு கிடையாது. அதனால லேவியர்லாம் ஆலயத்துல வேலை பார்க்கறதெல்லாம் விட்டுவிட்டு வெளியே வயக்காட்டு வேலைக்கு அவன் எருசலேமை விட்டு வெளியே ஓடி போயிட்டான். இப்ப இவர் திரும்பி போய் அவனுங்களை எல்லாம் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து, எப்பா நீங்க வா, உள்ள வா, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜனங்கள்ல முக்கியமான ஆளுங்களை கொடுத்து, என்னடா அக்ரிமெண்ட் போட்டு எழுதுனோம்லடா, தசம பாகத்துல கொண்டாந்து கொடுப்போம், ஆலயத்தை நான் விடமாட்டேன்னு சொன்னீங்களேடா, ஏன்னா 7 வருஷத்துக்குள்ள உளுந்து போயிட்டீங்க, இப்படி போச்சுன்னா என்னடா ஆகும்னு சொல்லி திட்டி சத்தம் போட்டு திருப்பி அதை உள்ள கொண்டு வந்துச்சு. அதை சரியாக பங்கு போட்டு பிரிக்கிறதுக்கு உண்மையான வேற ஆளுங்களை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. பண்ணி எழுத்தி கொண்டாந்து உள்ள கொண்டாந்து வைக்கிறாரு. வச்சுட்டு திருப்பி பார்த்தா ஓய்வு நாள்ல திருப்பி கொஞ்சம் பேர் ஜாமான் சட்டெல்லாம் விற்க கொண்டு வர்றாங்க உள்ள. வேற யாரும் கிடையாது, வெளியாளும் கிடையாது, உள்ள இருக்கிற ஆளுங்களே. சண்டே மார்க்கெட் தனியா, சாட்டர்டே மார்க்கெட், அவங்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை தான். சனிக்கிழமை தனியா மார்க்கெட் போட்டு அது இது பண்றாங்க. திராட்சை பழம், எண்ணெய், மீனுன்னெல்லாம் கொண்டுட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஓய்வு நாள்ல ஒரு வேலையும் செய்யாம ஆராதிப்போம் நம்மன்னு சொன்னோம். ஓய்வு நாள்ல ஏற்கனவே வெளியால வராதன்னு விரட்டி விட்டுருக்கிறேன். ஓய்வு நாள்ல வாசல் கேட்டே போட்டு ஒரு வேலும் உள்ள விடாதுன்னு இருக்கேன், நீ என்ன இப்படி செய்றேன்னு சொல்லிட்டு அவனுங்களெல்லாம் மிரட்டி விரட்டி அடிச்சு, அந்த ஓய்வு நாள் உள்ள கொண்டாந்துன்னா நான் உள்ள ஓட்டுருவான்னு சொல்லி மிரட்டி அதை கொஞ்சம் ஓய்வு நாளே சரி பண்றாரு. சரி பண்ற போதும் அவர் பார்க்குறாரு, அடுத்த ஒரு காரியம் பார்க்குறாரு. அங்க இருக்கிற சின்ன பசங்க, நிறைய யூத்து சின்ன பசங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பேசினா அவனுக்கு எவனுக்குமே எபிரேய பாஷை தெரியல. அவன் அஸ்தோத்து பாஷையில பேசுறான். இவன் என்ன வேற பாஷை பேசுறான்னு பார்த்தா அவங்க அம்மா எல்லாம் அந்த தேசத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா ஏற்கனவே எஸ்ராவை வச்சு இந்த வெளியே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணவா வச்சவனால வெளியே விட்டுருவோம்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியே விட்டா திருப்பி நீங்க போய் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்கறாரு. பேசலைன்னா 4 பேரை அடிக்கிறாரு. அவன் தலை மயிரை பிச்சு தாடியை பிச்சு அடிச்சு உதைச்சு விரட்டி விடுறாரு. இனிமே இந்த வேலை வச்சுக்கிட்டேன்னா பொண்ணு அதுல இல்லை வெளியே விரட்டி விடுன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் கரெக்ஷன் பண்றாரு. அது எல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அடுத்த ஒரு காரியம் ஆகிப்போயிருது. ஆசாரியன் ஒருத்தன், பிரதான ஆசாரியன் எலியாசிப், அவன் மகன் இன்னொரு சத்துருவோடைய மகளை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு மருமகன் ஆயிட்டான். ஓரோனியனாயி சன்பல்லாத்துக்கு மகளை கல்யாணம் பண்ணிட்டு அவன் மருமகன் ஆயிட்டான். இவன் பார்க்கறான், லேவி வம்சத்தை தவிர வேற யாரையும் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணத்துல இருக்குது. ஏன்னா பரிசுத்த வித்து வரணும், பரிசுத்த ஆசாரியனும் வரணும், நீ இதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நீ எப்படி நீ பண்ணலாம், அதனால ஆசாரிய வேலைக்கு நீ லாய கிடையாது, வெளியே ஓடுற அப்படின்னு சொல்லி அவனை எருசலேமை விட்டு வெளியே விரட்டி விடுறார். நீ ஓடு, நீ இங்க நீ லேவியனே கிடையாது, நீ ஓடு, நீ ஆசாரியன்னு கிடையாது, ஓடுவனும் விரட்டி விடுறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு அவர் ரொம்ப பண்ணிட்டு இந்த மறுஜாதி ஆட்கள் எல்லாம் வெளியே வச்சு ஆசாரியர் லேவியரை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு, விறகு பலிபீடத்துக்கு விறகு கொண்டு வரவன் விறகு ஒழுங்கா கொண்டு வா, காணிக்கை கொண்டு வா, முதற் பலனை கொடுக்குறவன் கொண்டு வந்து அதெல்லாம் ஒரு ரிவைவல் பண்ணி செட் பண்ணிட்டு தேவனை நோக்கி ஒரு ஜபம் ஏறெடுத்து இதை முடிக்கிறார். இது 13வது அத்தியாயம். இதோட முடியுது. இதுல சில காரியங்கள் நமக்கு சரியாக புரியவில்லை என்றாலும் ஒரு முக்கியமான நம்ம இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இதுல இருக்குது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த நெகேமியாவின் வாழ்க்கையில என்ன கற்றுக்கொள்கிறோம், அந்த காலத்துல மல்கியா சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம படிக்கலாம். ஒரு சின்ன புஸ்தகம் தான், ஆனால் அதை அடுத்த வாரம் அதை தனியாக படிக்கலாம். இதோடு சேர்த்து படித்தா இதை மறந்துடும், அதை படிக்கலாம். அந்த நெகேமியானுடைய வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, மிக 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 முக்கியமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய ஜெப வாழ்க்கை. அழுது உபவாசம் பண்ணி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முன்னாடி தேவனை நோக்கி அதை அழுது ஜெபம் பண்ணிட்டு அந்த காரியம் நடக்கிற போதே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஸ்மால் ஷார்ட் ப்ரேயர், ஆண்டவரே இதை என்னை வழிநடத்தி பண்ணித்தாருன்னு அவர் கையில கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணிட்டு அந்த காரியம் முடிஞ்சு கையில வந்த உடனடியாக ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த காரியத்தை நான் செய்தேன்னு சொல்லி திரும்ப ஒரு ப்ரேயர். அவருடைய புஸ்தகத்தை படிச்சு பார்த்தா எல்லாமே அப்படித்தான் வரும்.
இந்த 13வது அத்தியாயம் முடிக்கிறதே ஒரு பிரேயரா தான் கொண்டாந்து முடிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்துல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. அப்பப்ப ஜெபம் பண்ணி காரியம் செஞ்சு கடைசியில் முடிக்கிறது ஜெபம் பண்றாரு. இஸ் அ பிரேயர் வாரியர். அதை நம்ம முக்கியமாக கத்துக்கொள்ள வேண்டும். அதான் ஆங்கிலத்துல ஒரு கிறிஸ்தவ பழமொழி சொல்லுவாங்க, மோர் பிரேயர் மோர் விக்டரி, லெஸ் பிரேயர் லெஸ் விக்டரி, நோ பிரேயர் நோ விக்டரி. அதிகமான ஜபம் அதிகமான ஜெயம், கொஞ்சம் ஜபம் கொஞ்சம் ஜெயம், ஜபமே இல்லையா ஜெயமே இல்லை. இதுதான் அது கிறிஸ்தவ பழமொழி. அவர் ஒரு பெரிய ஜப வீரராக இருந்ததுனால அவரால் பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. ஒண்ணு. ரெண்டாவது காரியம், அவர் கையில என்ன வேலையை ஆண்டவர் கொடுத்தாரு, அவருக்கென்று கொடுத்த வேலை என்னங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அலங்கத்தை கட்டும்படியாக என்னை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறாரு, பாரத்தை கொடுத்தாரு, அழுதேன், ராஜா மூலம் அனுமதி கொடுத்துட்டாரு, அதை கட்டி முடிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்டோட ஒரு வைராக்கியத்தோட இருந்து அந்த வேலையை முடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி, என்ன எதிர்ப்பு உள்ள வந்தாலும் சரி வெளியே வந்தாலும் சரி எவன் வந்தானாலும் சரி நீ சொல்லிக்கிட்டே நான் செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவேன் என்று ஒரு 52 நாளுக்குள்ள ஒரு தேசத்தை சுத்தி கட்டுறதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது. எதிர்ப்புகளுக்கு மத்தியில ஒரு கமிட்மெண்டோட செஞ்சாரு. ஆண்டவருடைய பலன் அவர் கொடுத்தாரு. ஆனா அந்த வேலையை செய்யற போது நிறைய எதிர்ப்புகள், வெளியே இருந்து சத்துருக்களுடைய எதிர்ப்புகள், வெளியே இருந்து எதிர்ப்புகள் நமக்கும் சாதாரணமா எல்லா இடத்துலயுமே உண்டு. அந்த எதிர்ப்புகளில் நம்ம தைரியமாக வீரமாக நின்றலாம். ஆனா உள்ளுக்குள்ளேயே இருந்த நம்ம ஆளுங்களே உள்ள உட்கார்ந்து நம்மளை குழி தோண்டி கவுத்தி விடுகிற போது வரக்கூடிய அந்த எதிர்ப்பு நம்மளை மனம் அடிவடைய செஞ்சு சோர்வடைய செஞ்சு தளர விட்டுரும். ஆனா அதுலேயும் மனம் தளராம தேவனை சார்ந்து உறுதியாக நின்று வேலையை முடித்தார். ஆசாரியன்னு தீர்க்கதரிசனே சொல்லி போடான்னு சொல்லி தூக்கி போட்டார். நான் செய்வேன்னு. இன்றைக்கு வார்த்தையும் வசனமும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை என்ன, அவர் எனக்கு என்ன சொன்னார் என்ன அப்படிங்கிறது திடமா நின்றுட்டா அதுக்கப்புறம் செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியனுக்குலாம் போகவே வேண்டாம். அவர் சொன்ன ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னாரு, அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னை விட்டு போக மாட்டார். அவர் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு திடமான ஒரு வேலையை அவர் செஞ்சாரு. உள்பக்கம் எதிர்ப்பு வெளி எதிர்ப்பை காட்டிலும் உள்ள எதிர்ப்பத்தை ரொம்ப அதையும் தாண்டி இருந்து போனார். நான்காவது ஒரு காரியம், ஜனங்கள் வெளியில இருந்து பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்து ஒரு கலப்பு ஆகி போயிட்டாங்கன்னு அறிஞ்ச போது எஸ்ரா வேதபாரகன்னு அழுதாரு, உபவாசம் பண்ணாரு, ரெட்டை உடுத்தி தான் தலை மயிரையும் தாடியும் பிச்சு கொண்டு அழுது பிறண்டு அழுதார். அதை பார்த்துட்டு ஜனங்க சொன்னாங்க, ஐயா நீ வேணா சொல்லு, நாங்கள் என்ன சொல்றது செய்வோன்னு வந்தாங்க. ஆனா நெகேமியா அதை செய்யலை. அவன் தப்பு செஞ்சானா அவனை கூப்பிட்டு 4 சாத்து சாத்தினார். அவன் தாடியும் அவன் தலைமயிரையும் புடுங்கினார். ரெண்டுமே வேணும் நமக்கு. பாரத்தோடு அழுகிறவங்க இருந்தாலும் ஸ்ட்ரிக்டா கண்டிக்கிறவங்களும் வேணும். இவர் அந்த மாதிரி, அவர் ஒரு சைடு இல்லைன்னா இவர் ஆப்போசைடு, ரெண்டு சேர்ந்து காரியங்களை செஞ்சார். அந்த மாதிரி ஒரு சாலிடாக காரியங்களை செஞ்சார். முக்கியமான இன்னொரு காரியம், தேசத்தினுடைய நிலைமை என்ன என்று கேட்டு அறிந்த உடனடியாக அவர் அழுது உபவாசம் பண்ணி ஜெபித்து தேவனுடைய உதவியை நாடினார். நெகேமியுடைய 1வது அத்தியாயம் ஒரு அத்தியாயம் அதுல அவர் பண்ண ஜெபத்தை படிச்சு பாருங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்க முற்பிதாக்களும் பாவம் செஞ்சோம், அதனால நியாயப்பிரமாணத்தில் வந்த தண்டனை சரிதான், ஆனாலும் திரும்ப கொண்டு சேர்ப்பேன்னு வாக்கு கொடுத்தீரே, உடன்படிக்கை பண்ணின தேவன் நீரல்லவா, எங்களுக்கு உதவி செய்யும், இந்த மனுஷன் கிட்டக்க இருந்து ஒரு தயவை என கட்டளையிடும் என்று சொல்லி அழுது ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு கூட நம்ம தேசம் ஒன்றும் பெட்டரெல்லாம் கிடையாது. நம்ம தேசம் ரொம்ப மோசம்தான். ஆனா நம்ம தேசத்துக்காக திறப்பலை நின்று ஜெபிக்கிறவனை தேவன் இன்னும் தேடிக்கிட்டு தான் நிற்கிறார். இன்னமும் தேவன் தேடிக்கிட்டு தான் இருக்கார். எசேக்கியேல் புஸ்தகத்துல 22வது அத்தியாயத்துல 30வது வசனம் தேவனுடைய வார்த்தை இந்த மாதிரியாக சொல்லுது. எசேக்கியேல் 20 அதாவது, நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் ஒருவனை நான் தேடினேன் அப்படிங்கிறார். ஆனா அதுக்கு நீங்க இடம் கொடுக்காததுனால நான் தேசத்தை அழிக்க போயிட்டேன். திறப்பிலே நிற்கிறதுக்கு ஒருவனை தேடினேன்,
ஒருவனையும் நான் காணவில்லை அப்படிங்கிறார். நான் ஒருத்தனையும் நான் பார்க்கல, அதனால நான் தேசத்தை அழிக்க வருவேங்கிறாரு. இன்றைக்கு நம்ம தேசமும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. இன்னைக்கு தேசத்தை அழிக்காதபடி தேவனுடைய வாசலிலே திறப்பிலே நிற்கக்கூடிய ஜனங்களை இன்னைக்கும் தேவன் தேடி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கும் தேவன் தேடி கொண்டு தான் இருக்கிறார். ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சிக்கல். அந்த ஒரு காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போனா ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். எசேக்கியேல் 22வது அத்தியாயம் 30வது வசனம். அதுல 26வது வசனத்துல இருந்து வாசிச்சு பார்த்தா, 26ல 24ல இருந்து வாசிச்சு பார்த்தா, இந்த தேசத்தினுடைய சாபத்திற்கும் தண்டனைக்கும் காரணம் யார் யாரு அப்படின்னு ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு. எசேக்கியேல் 22ல தேவன் கொடுத்தது. முதல் தப்பு வந்து தீர்க்கதரிசிகள் செஞ்ச தப்புங்கிறாரு. 2வது தப்பு ஆசாரியர்கள் செஞ்ச தப்புங்கிறாரு. 3வது தப்பு அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள், பிரபுக்கள் அவங்க செஞ்ச தப்பு. அது 3ன் விளைவாக 4 ஜனங்களும் மோசமாகி போயிட்டாங்க. அதனால நான் தேசத்தை அழிக்கிறதுக்காக இறங்கி வந்தேன். ஆனா அதை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், காணல. அதனால நான் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால அவர்களை நிர்மூலமாக்குவேன் அப்படிங்கிறார். இன்றைக்கு நம்ம தேசம் அப்படித்தான் இருக்கு. நம்ம தேசம் சத்ருவின் கையில் ஆளப்பட்டு போனா அதுக்கு காரணம் வந்து வேற யாரும் கிடையாது, நம்ம தான் காரணம். நம்ம செஞ்ச தவறுகள், நம்ம ஒருத்தர் கடிச்சுக்கிட்டது, பிடிச்சுக்கிட்டது, வேத வசனத்துக்கு விரோதமாக போனது, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதுன்னு சொன்னோம். ஆனா சொந்த ராஜ்யமும் சொந்த மகிமையும் சொந்த இதையும் பார்த்து கொண்டு இருக்கிறவன் இல்லாதவனு கொடுக்கறத விட்டுக்கிட்டு இல்லாதவங்கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறவன் சேர்த்து வச்சுக்கிட்டு போறது, இது எல்லாம் சபைகளுக்குள்ள நடக்கிறதுனாலையும் சபை தலைவர்கள் அனைவருடைய வாழ்க்கை முறை சரியாக இல்லை, பரிசுத்த குலைச்சலாகி போனதுனாலையும் இன்று நம்முடைய தேசம் போது இன்று நம்முடைய தேசத்துக்காக திறப்பிலே நிற்கக்கூடிய ஜெபிக்கிற ஒருவனை ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருவனை தேடுகிறேன்கிறார். நிக்கலாம், திறப்பிலே நிற்கக்கூடிய ஒருவராக நாம் நிற்க வேண்டியது நமக்கு இன்றைக்கு முக்கியமான காரியம். 6வதாக ஒரு காரியம் நம்ம பார்க்கலாம். சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகவும் 2 நாளாம் புஸ்தகங்கள்ல ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகினார்கள். அதற்கு காரணமாக இருந்தவங்க ராஜாக்கள். ராஜா வழி விலகினோன்னா முழு தேசமும் வழி விலகுச்சு. ஸோ ஜனங்களும் ராஜாக்களும் வழி விலகினாங்க. அப்ப தேவன் அவர்களை தண்டித்து சிட்சித்து திருப்பி 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 கொண்டு வந்துகிட்டே இருந்தார். ரொம்ப மோசமா போன போதுதான் பாபிலோன் சிறையிருப்புக்குள்ள 70 வருஷம் 70 வருஷம் கழிச்சு திருப்பி வருவேன்னு அனுப்பிச்சு விட்டார். ஆனா இந்த எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்துல நம்ம பார்க்கிற போது ஆசாரியனும் லேவியனும் தேவனை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. மோசமான காரியம் இதுதான். ஆசாரியனும் லேவியனும் வழி விலகி போயிட்டாங்க. தேவனுக்கு விரோதமாக, வேதத்துக்கு விரோதமா நடக்க போயிட்டாங்க. என்னென்ன செய்யக்கூடாண்டால் அவளை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் விளைவு, பின் விளைவு மிக 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 மோசமாக இருந்தது. தேவனும் தன் மனதில் உள்ள துக்கத்தை, கோபத்தை எல்லாம் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிட்டு 400 வருஷம் அப்புறம் பேசவே இல்லை. இன்றைக்கும் கிட்டத்தட்ட நம்முடைய தேசத்துல அப்படித்தான் போயிட்டு மன வருத்தத்தோட நம்ம ஜெபிக்கலாம். அடுத்ததாக இதுல நம்ம முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் வந்து தேவன் உடன்படிக்கையின் தேவன். அக்ரிமெண்ட்டுக்கு உள்ளதான். அந்த அக்ரிமெண்ட் அவரோட உடன்படிக்கை செஞ்சு அந்த உடன்படிக்கை ஒழுங்காக கை கொண்டா நம்மளை ஆசீர்வாதம், பராமரிப்பு, பாதுகாப்பு இந்த 3மே அவர் கொடுத்துட்றாரு. உன்னை கைக்கிரியை ஆசீர்வதிச்சு மேலே கொண்டு வருவேன், உன்னை நான் பராமரிப்பேன், உனக்கு எதுவும் வராம உன்னை பாதுகாப்பேன், இந்த 3ஐயும் அவர் கொடுக்குறாரு. ஆனா உடன்படிக்கையை மீறி நடந்தா இந்த 3ஐயும் அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதை 3ஐயும் நான் கொடுக்க மாட்டேன், நான் நின்றுக்குவேன். ஏன்னா நீ நடக்காததுனால நீ என்கிட்ட கேட்காத, வேலை செய்யாம கூலியெல்லாம் கேட்க முடியாது. நீ இதை செய்ய, நான் அதை தரேன் இருக்காரு. நான் அதை செய்யலைங்கிற போது அதை அவர் தரணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால அந்த ஜனங்கள் உடன்படிக்கையை மீறி தங்கள் சுய சித்தத்தின்படி நடக்கிற போது அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு இதை இழந்து போய் விடுவதை நம்ம வந்து பார்க்குறோம். ஆனா அதே நேரத்தில் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்?
ஞானஸ்நானம் என்பது தேவனோடு செய்யும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை என்று வேதம் கூறுகிறது. 1 பேதுரு 3:21 சொல்லுகிறாரு, அப்படியே ஞானஸ்நானமானது சரீரத்தின் அழுக்கை நீக்குவதாக அல்லாமல் தேவனோடு செய்யும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு ஞானஸ்தானத்துல என்ன சொல்லி உடன்படிக்கை செஞ்சு ஞானஸ்தானம் பெற்றோங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு ஞானஸ்தானங்கிறது வந்து ஒரு மெம்பர்ஷிப் சடங்காச்சாரமாக மாறி போயிருச்சு. ஸோ உடன்படிக்கை இல்லாம உள்ள வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது. உடன்படிக்கை ஏற்ற மாதிரி கிடையாது. ஆனா கிறிஸ்தவன் ஆகிட்டேன், ஆனால நீர் எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும், பைபிள் உடற்களையும் கொடுக்கணும்னு கேட்குறோம். உடன்படிக்கையில் சரியாக என்னன்னா, என் சுயத்துக்கும் என்னுடைய குலம், என்னுடைய ஜாதி, என்னுடைய தேசம், என் குலம், என் வம்சம், இது எல்லாத்துக்கும் என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய சுய வாஞ்சைகள், என் சுய விருப்பம், இது எல்லாத்துக்கும் நான் செத்துட்டேன். இப்ப பழைய ஆள் கிடையாது. கிறிஸ்துவை என் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னபடி நடப்பேன் என்று நான் கிறிஸ்துவை பின்பற்றி நான் உயிரோடு எழுந்து வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கிறோம். இதுதான் உண்மையில அந்த ஞானஸ்தானத்தில் செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி நம்ம நடக்காவிட்டா அந்த உடன்படிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து போய்வதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாவது கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை திருமணம். திருமணத்தில் கணவனும் மனைவியும் தேவ சமூகத்திலே தேவனோடு உடன்படிக்கை செய்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா திருமணங்களுக்கும், எல்லா மதத்தில் நடக்கக்கூடிய திருமணங்களுக்கும் கிறிஸ்தவ திருமணத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. எல்லா இடங்களிலேயும் ஒரு ஹிந்துக்குள்ளேயோ மத்தலையோ 2 பேரும் ஆணும் பெண்ணுமாக திருமணம் பண்ணுவாங்க. அந்த திருமணத்துக்கு அவங்க கடவுளை சாட்சியாக கூப்பிடுவாங்க. நாங்க 2 கணவனும் மனைவி ஆயிட்டோம், அதுக்கு நீங்க சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்சியாக வச்சு கொண்டுட்டு வருவாங்க. ஆனா கிறிஸ்தவத்துல அப்படி கிடையாது. அந்த அப்பா வீட்டுல இருந்த பையனும் இந்த அப்பா வீட்டுல இருந்த பொண்ணும் நாங்க 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து உம்மை எங்க அப்பாவாக கொண்டு உம்முடைய ஆளுகையின் கீழாக நாங்கள் எங்கள் குடும்பத்தை கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு. இதுல கணவன் மனைவியும் தேவனோடு இணைந்து தேவனுக்கு கீழாக புதிய குடும்பமாக எழுந்து வருகிற ஒரு உடன்படிக்கை, தேவன் மூலமாக இருவரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இதுல இன்றைக்கு உடன்படிக்கை செய்து மனைவிக்கு விரோதமாகவோ கணவனுக்கு விரோதமாகவோ இல்லை தேவனுக்கு விரோதமாக நடக்கிற போது அந்த குடும்ப வாழ்க்கையில பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அது அவனுடைய தனி வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி தேவனுடைய ஆசீர்வாதம், பராமரிப்பு, பாதுகாப்பை இழந்து விட நேரிடும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். அநேக கிறிஸ்தவங்கள்ல வந்து இந்த தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் டைவர்ஸ் நிறைய நடக்குது. கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு, கிறிஸ்தவ பையங்களுக்கு கிறிஸ்தவ பொண்ணு பிடிக்க மாட்டேங்க, கிறிஸ்தவ பொண்ணுங்களுக்கு கிறிஸ்தவ பையங்க பிடிக்க மாட்டேங்க. எல்லாம் வெளியே தான். பையன் சினிமா ஸ்டார் மாதிரி வேணுங்கிறான், பொண்ணு சினிமா ஸ்டார் போல எனக்கு மாப்பிள்ளை வேணுங்குது. அது உள்ள போய் அடி உதையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு 2 காரியம் வந்து, ஏன்னா உடன்படிக்கையின் தேவன் அந்த உடன்படிக்கையின் படி வரலைன்னா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எதை வேணாலும் ஏமாத்தலாம், பட் அவர்கிட்ட ஒன்றும் முடியாது. இந்த ஒரு காரியத்துல வந்து உடன்படிக்கைக்கு கீழே நடந்தா தேவன் அதான் சொல்றார், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை நான் விரும்புவதில்லை, அவன் மனம் திரும்பி வருவதையே நான் விரும்புகிறேன். அதனால அந்த உடன்படிக்கை சரியாக புரிந்து கொண்டு உடன்படிக்கைக்கு ஏற்றதாக நம்ம வாழ்க்கையை நான் மாற்ற நம்ம உள்ள வருகிற போது நம்மளை பலப்படுத்தி வழிநடத்தவும் திரும்பி அந்த ஆசீர்வாதம், பராமரிப்பு, பாதுகாப்பு கொடுக்க அவர் வல்லவர். அதற்குள்ளாக கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று கடந்து போக வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாகவும் இருக்குது. இந்த நெகேமியா புஸ்தகத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் இதுதான். இந்த வாரம் இத்தோடு இந்த பாடம் முடிகிறது. அடுத்த வாரத்துல வந்து மல்கியாவுடைய புஸ்தகம் 4 சாப்டர் தான், ஆனா கொஞ்சம் தான் வசனம், மொத்தமே 55 வசனம் தான். 4 சாப்டர்ல 55 வசனம் தான். அடுத்த வாரம் அதை கொஞ்சம் விசேஷமா படிக்கிறேன். இந்த தேவன் கடைசியாக ஜனங்களுக்கு எச்சரித்த ஒரு வாழ்க்கை, அதுல நிறைய நமக்கும் பொருந்தும். அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி. இத்தோடு இந்த பாடம் முடிவடையும்.